நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சைட்டு சவுத் வெஸ்ட் கார்னர் சைட்டு. சவுத் ஃபேஸிங்லி ரோடு இருக்குது, வெஸ்ட் ஃபேஸிங்லி ரோடு இருக்குது. நம்ம எப்படி இந்த ப்ராஜெக்டை டிசைன் பண்ணோம், எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது, எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணணும், கிளைண்ட்டுக்கு எந்த மாதிரியான ரெக்குவயர்மெண்ட் இருந்தது, அதை நம்ம எப்படி ஃபுல்ஃபில் பண்ணி இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அமேசிங் ப்ராஜெக்டாக வந்திருக்குங்கிறத பற்றி. ஸோ கிளைண்ட் வந்து ஐடி ப்ரொஃபஷ்னல். இவங்க சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு மூவ் ஆன் ஆகி ஒரு சவுத் வெஸ்ட் கார்னர் பிளாட்டை தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து இனிஷியலாக இவங்களுக்கு எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, நிறைய பேர்த்த அப்ரோச் பண்ணியும் இவங்கனால ஒரு பெட்டர் பிளானை ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் நம்மளை ஃபைனலாக ரீச் அவுட் பண்ணியிருந்தாங்க. நம்ம டைரெக்டாக போயிட்டு அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன, அவங்களுக்கு ஆக்சுவலாக என்ன மாதிரியான தீம் வேணும், இனிஷியலாகவே எப்படி எலிவேஷன்ஸ் வேணும், இந்த மாதிரி கலர் கோட் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இனிஷியலாக டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் எல்லாமே கேதர் பண்ணிக்கிட்டோம். இதுக்கு முன்னாடியுமே அவங்க நிறைய பேர்த்துக்கிட்ட பிளான்ஸ் வாங்கியிருந்தாங்க. அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தது, எந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ் வந்து அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி இன்னும் பெட்டராக இருக்கிறதுங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு வந்திருந்தோம். ஸோ ஒன் ஆஃப் த பிளான் வந்து அவங்க இயர்லி ஸ்டேஜில் வாங்கி அதில் என்னென்ன பிரச்சனை இருதுங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் கொடுத்தோங்கிறதையும் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஆக்சுவலாக சவுத் சைடு ரோடு, வெஸ்ட் சைடு ரோடு, இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. ஸோ கார்னர் சைட்டுங்கிறங்காட்டி இங்கே ஒரு கட்டு இருக்கும், 5 feet 5 feet. ஸோ ஒரு சைடு 48 feet, ஒரு சைடு 45 feet. ஸோ இனிஷியலாக அவங்க வேற ஒருத்தர்கிட்ட ஒரு பிளான் வாங்கியிருந்தாங்க. இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக நம்மளோட சொல்யூஷன்ஸையும் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டையும் வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த பிளானில் இவங்க வெஸ்ட் சைடு அப்ரோச் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 2 கார் 16x16 நீங்கள் மேக்ஸிமம் 2 கார் தான் நிறுத்த முடியும். பைக்ஸ் நிறுத்துறதுக்கு இடம் பத்தாது. ஒன்று, சிட் அவுட் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்குது, பைக்ஸ் நிறுத்துறதுக்கு இடம் இல்லை. ப்ளஸ் ஹாலோட பொசிஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்னிச்சர் அரேஞ்ச்மெண்ட் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். ஏன்னா இதுதான் மெயின் பாத்வேவாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால. கிச்சன் அண்ட் டைனிங் ஒன்றா கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பிரச்சனைனா கிச்சனோட ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது. 16x16 வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து யூசபிலிட்டி பண்ண முடியாமல் சர்க்குலேஷன் ஸ்பேஸாக தான் வேஸ்டேஜ் ஆகுது. இன்னர் ஸ்டேர்கேஸுக்கு கீழே ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இனிஷியலாக இந்த பிளான் வந்து நிறையா கன்ஸ்டன்ட்ஸ் இருந்தாலும் கிளைண்ட்டோட மேஜரான ஒரு ரெக்குவயர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சின்ன ஒரு கோர்ட்யார்ட் ஸ்பேஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. பூஜா ஸ்பேஸ் தனியாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. கீழே ஒரு பெட்ரூம் போதும், அது அவங்க அம்மா அப்பாக்காக. ப்ளஸ் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ கிளைண்ட்டோட பெட்ரூம் சவுத் வெஸ்ட் கார்னர்லேயும், ஸோ கிட்ஸ் பெட்ரூம் ஒன்று எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு சேம் சைஸு வித் எல்லாத்துக்குமே அட்டாச் டாய்லெட்டோட கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம நிறைய பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். கிளைண்ட் இன்னர் கோர்ட்யார்டு வேணும், மோர் பார்க்கிங் ஸ்பேஸ் வேணும், ஒரு பேஷியோ, ஒரு லார்ஜ் கார்டன், பிக்கர் லிவிங் ஸ்பேஸ், minimal elevation. So this is the important client requirements. We get it from the client. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் வெஸ்ட் ஃபேஸிங் தான் லாங்கர் சைடு இருக்கிறங்காட்டி நம்ம அப்ரோச் வந்து அந்த சைடு தான் எடுத்திருந்தோம். இன்னொரு விஷயம், நம்ம கார் பார்க்கிங் ஸ்பேஸ் ப்ளஸ் எல்லாமே லார்ஜராக வீடு பெருசாக தெரியணுங்கிறதுக்காக இன்டர்மீடியேட்டில் இருந்த எந்த காலமும் கொடுக்கல. ஒன்லி இந்த எட்ஜில் மட்டும்தான் காலம்ஸ் கொடுத்துருந்தோம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு கேட் கொடுத்துருந்து
அதுக்கு பைக்குக்கு பார்க்கிங் தனியா நம்ம வந்து இங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒரு பெரிய சிட் அவுட்டு. இந்த இடத்துல எந்த இடத்துலயுமே உங்களுக்கு பில்லர் பொசிஷன் இல்லாதங்காட்டி, உங்களுக்கு கார் பார்க்கிங் ஏரியா ரொம்ப பெருசாவும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நீங்க கார வெளிய எடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாஸ்து பிரகாரம் வெஸ்ட் ஃபேசிங்லயும் நம்ம வந்து மெயின் டோர்ஸ் குடுக்கலாம். அது அவங்களோட ப்ரிஃபரன்ஸ பொறுத்தது. நம்ம சென்டர் ஆஃப் த ஹவுஸ்ல வந்து என்ட்ரன்ஸ் குடுத்துருக்கோம். இப்ப இங்க லிவிங் ரூம பொறுத்தவரைக்கும் 16/16 வித்தவுட் எனி சர்க்குலேஷன் டிஸ்டர்பன்ஸ். ஒன்லி மெயின் சர்க்குலேஷன் வந்து இந்த இடத்துலயே உங்களுக்கு முடிஞ்சிருது. ஹால் வந்து எந்த வகையிலயும் உங்களுக்கு டச் ஆகறதில்ல. ஸோ ஹால் வந்து ரொம்ப பெருசாவும், ஓப்பன் பிளான் கான்செப்ட்ல இருக்கிறங்காட்டி, லிவிங் அண்ட் டைனிங் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு மோர் விசிபிளா இருக்கிறங்காட்டி, கிட்டத்தட்ட 11 அண்ட் 16 ஃபீட் ஒரு 27 ஃபீட்டு கிட்ட வந்து ஓப்பன் ஸ்பேஸா இருக்கும். ஆக்சுவலா நீங்க பார்க்கிங் ஸ்பேஸுமே கிட்டத்தட்ட பாதி சைட் வந்து உங்களுக்கு ஓப்பனா தான் இருக்கும். இந்த ஃபுல் சைட்ல பாதிக்கு மேல இருக்கிற சைட்டே வந்து உங்களுக்கு வீடு ஓப்பனா இருக்கிறங்காட்டி கிராண்ட் லுக்கு கிடைக்கும். கிச்சன் ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு சர்விங் கவுண்டர், ஒரு வாஷ் பேஷன், கீழயே வந்து ஒரு டிஷ் வாஷர் வந்து நம்ம குடுத்துருந்தோம். ப்ளஸ் உள்ளுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபார் த நம்ம கிச்சன்ல ஒர்க் பண்றவங்க உட்காந்து வேலை செய்றதுக்கும், இங்க ஒரு ஸ்பேஸ் குடுத்துருந்தோம். இந்த இடத்துல ஒரு கட் அவுட் குடுத்துருந்தங்காட்டி, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மாரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு டைனிங்லருந்து ஒரு வியூவும் கிடைக்கும். கிச்சன்ல நீங்க அடைஞ்ச மாதிரியான ஃபீல் இருக்காது. இன்கேஸ் நீங்க டிவி பார்க்கணும்னா கூட உங்கனால விசிபிளா பார்த்துக்க முடியும். ப்ளஸ் மெயின் டோர்ல யார் வராங்க, போறாங்க அப்படிங்கிற ஃபுல் அக்சஸ்மே உங்களுக்கு வந்து கிச்சன்ல கிடைக்கும். கிச்சன்ல வந்து இந்த இடத்துல ஒரு லோவர் விண்டோ குடுத்துருந்தோம். ஸோ பெரிய விண்டோஸ் எந்த ஒரு ஸ்டோரேஜையும் வந்து உங்களுக்கு அவாய்ட் பண்ணாம, கேபினெட்டுக்கு பாட்டம்ல வந்து இந்த விண்டோஸ் வந்து அக்சஸ் பண்ற மாதிரியான எக்ஸ்ட்ரா ஒரு விண்டோஸ் குடுத்துருந்தோம். ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, செப்பரேட்டடா ஒரு இடத்துலயும், இந்த இடத்துல ஓடிஜி, அவன் எல்லாமே வந்து ஒரு செப்பரேட்டட் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கிச்சன்ல வந்து பாதிக்காத அளவுக்கு ஒரு ஓரமா குடுத்துருக்கோம். ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு 6 இன்ச் டவுன் பண்ணது எதுக்குன்னா, கிரைண்டர், மிக்ஸி மாதிரியான பொருட்கள வந்து நம்ம இந்த இடத்துல வைக்கும்போது, நம்மளோட ஹைட் டிஃபரன்ஸ் மேட்ச் பண்றதுக்காக இந்த இடத்துல ஒரு 6 இன்ச் டவுன் பண்ணி குடுத்துருக்கோம். ஸோ கீழ வந்து 11/11 ஃபார் த பேரண்ட்ஸ் பெட்ரூம் அண்ட் வித் அட்டாச்ட் டாய்லெட். ஏன்னா, ஒவ்வொரு டைமும் வெளிய போக முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலைனால, நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லா பெட்ரூமுக்குமே அட்டாச் டாய்லெட் குடுத்துருக்கோம். ஸோ யுட்டிலிட்டி அக்சஸ் வந்து டைனிங்லேருந்து ஒரு டோரும், ஃப்ரண்ட் டோருக்கு ஆப்போசிட்ல ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோவும், அந்த ஃப்ரெஞ்ச் விண்டோலருந்து ஒரு டெக் ஸ்பேஸ் நீங்க வெளியில வந்தோனேயும் இருக்கிற மாதிரியும், அதிலிருந்து நீங்க இந்த நார்த் ஃபேசிங் அண்ட் ஈஸ்ட் ஃபேசிங் கார்டன வந்து நீங்க ஃபுல்லாவே அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதிலிருந்து நீங்க வெளிய வந்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஷேடடான ஒரு யுட்டிலிட்டி ஸ்பேஸ் வித் இந்த இடத்துல வந்து வாஷிங் மிஷின்ஸ் அண்ட் கேஸு எல்லாமே வந்து இந்த இடத்துல குடுத்துருக்கோம். ப்ளஸ் ஒன் மோர் கேட் வந்து இன்கேஸ் சர்வீஸ் என்ட்ரி மாதிரி நீங்க யூஸ் பண்ணணும்னு நெனச்சா, இந்த கேட்டையும் யூஸ் பண்ணி நீங்க வீட்டுக்குள்ள என்டர் ஆயிக்கலாம். கேஸு மத்த மாதிரியான விஷயங்களையும் வந்து அக்சஸ் பண்றதுக்கு, நீங்க ஒவ்வொரு டைமும் வீட்டுக்குள்ள வந்து அக்சஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரோட மேக்ஸிமம் யுட்டிலைசேஷன் இதுதான். ப்ளஸ் ஒன் மோர் திங் தே ஆர் ரெக்வெஸ்டிங் இஸ் ஒரு இன்னர் கார்டன் ஸ்பேஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதில நம்ம ஸ்டெப்ப வந்து கொஞ்சம் வைடன் பண்ணிட்டு, கார்டன் அண்ட் இன்னர் கோர்ட்யார்ட் மாதிரியான ஒரு ஸ்பேஸ வந்து நம்ம வீட்டோட சென்டர்ல வித் ஸ்கைலைட்டோட நம்ம குடுத்திருந்தோம். ஸோ திஸ் இஸ் த கிரவுண்ட் ஃப்ளோர் ரெக்யர்மென்ட் அண்ட் we actually fulfill all the requirement over the client request. அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மூவ் ஆன் ஆகும்போது, நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஸ்டெப்பு வந்து எந்த மாரி குடுத்துருந்தோம், அதனால தான் நமக்கு அந்த மாரி ஸ்பேஸும் கிடைச்சிருக்கு.
மேலே போனோனையும் அடைச்ச மாதிரி இல்லாமல் ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ், ஒரு சர்க்குலேஷன் ஸ்பேஸ் கொடுத்து எல்லா ரூமையும் அந்தந்த பொசிஷனில் டிவைட் பண்ணிட்டோம். வெஸ்ட் ஃபேஸிங்கில் மினிமம் விண்டோஸை கொடுத்துட்டு வெர்டிக்கல் விண்டோஸ் ப்ளஸ் ஹரிசாண்டல் விண்டோஸ் கம்பைன் ஆகி ஒரு எல் டைப் விண்டோ வந்து நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல மேலே ஒரு ஸ்கைலைட் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் கோர்ட்யார்ட்லேருந்து நீங்கள் அக்சஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாஸ்டர் பெட்ரூம், அதாவது கிளைண்ட்ஸோட மெயின் பெட்ரூம் இங்கே. ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் அண்ட் ஒரு டாய்லெட். அண்டு கிளைண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறைய பண்ணுவார் அப்படிங்கிறதுனால, ஐடி பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால அவருக்கு ஒரு செப்பரேட்டான ஹோம் ஆஃபீஸ் தேவைப்பட்டுச்சு. இன்கேஸ் அவங்க ரிலாக்ஸாக ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுங்கிறதுக்காக அவரோட பெட்ரூம் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் கிட்ஸ் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு டைரெக்ஷன்லேயும் ஒவ்வொரு பெட் பொசிஷன் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு பெட்ரூமுக்கு வேணாலும் ஷிஃப்ட் ஆகிக்கலாம். ப்ளஸ் கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டடி ஸ்பேஸ் வந்து கிட்ஸ் பெட்ரூமில் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இந்த கார்னரை ஸ்டடி ஸ்பேஸ் ப்ளஸ் நீங்கள் வந்து அந்த கார்டனை வியூ பண்ணுற மாதிரியும் இருக்கட்டும்ன்ட்டு இந்த கார்னரில் வந்து நம்ம ஸ்டடி ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ட்ரெஸ்ஸிங் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ப்ளஸ் ஒரு பெரிய பெட்டு. இந்த இடத்துல கிட்ஸுக்கு தேவையான வார்ட்ரோப்ஸு ப்ளஸ் அவங்களோட திங்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இங்கே ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது. அண்டு இன்னொரு மேஜரான கன்சர்ன், கிளைண்ட்டு ஒரு பேஷியோ கேட்டிருந்தாங்க. அந்த பேஷியோ தான் இது. ப்ளஸ் ஒரு ஊஞ்சலும் கேட்டிருந்தாங்க. அந்த ஊஞ்சலும் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு பெரிய ஒரு பால்கனி ஸ்பேஸ் கிடைக்கிது. ரோட்டில் இருந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இங்கே கிடையாது. அது இந்த ஒரு ஸ்பேஸ் மோர் ப்ரைவேட் அண்ட் செக்யூர் ஃப்ரம் அதர் நெய்பர் சைட்ஸ். And one more important thing about this project and special about this project is swimming pool and the patio. ஸோ கிளைண்ட்டோட மேஜரான ரெக்வஸ்ட் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் வேணுன்ட்டு கீழே வந்து நம்ம ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் கொடுக்க முடிஞ்சது. அதனால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம ஸ்விம்மிங் பூல் வந்து 8x13ங்கிற ஒரு ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸ்விம்மிங் பூல் வந்து தே ஆர் வெரி ஹாப்பி டு ஹாவ் ஸ்விம்மிங் பூல் அண்ட் ரிலாக்ஸிங் பூல் மாதிரி. ஸோ நாட் ஃபார் த ஸ்விம்மிங் பூல், இட் இஸ் அ ரிலாக்ஸ் பூல் அண்ட் வித் ஃபில்டர். பேஷியோ வந்து ஒரு relaxing space for the friends and families together, and this is the most of their requirement fulfilled after we so many proposals give to them. நிறைய டிசைன்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த பிளான் ஃபைனல் பண்ணி இதை எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம வந்து அவங்க கேட்ட எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸ், சைட்டில் இருந்த கண்டிஷன் ப்ராப்ளம்ஸு எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து ஒரு பெட்டர் சொல்யூஷனையும் பெட்டர் டிசைன்ஸையும் கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக இதிலிருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், கார்னர் பிளாட்டுங்கிறங்காட்டி உங்களுக்கு வந்து கார்னரில் ஒரு கட் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஹார்ஷாக காட்டாமல் ஒரு ஸ்லைட் மைல்டு கர்வ் வந்து காம்பவுண்ட் வாலில் கொடுத்ததுனால உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஒரு யூனிக்காக வந்து கண்டினியூஷன் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து இருக்கிற மாதிரியான ஒரு விஷுவல் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் சவுத் வெஸ்ட் கார்னரில் நம்ம பிரிக் கிளாடிங் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது எதுக்குன்னா, ஒன்று உங்களோட பெட்ரூம்ஸ் இந்த இடத்துல பொசிஷன் ஆகிருக்கிறங்காட்டி மேக்ஸிமம் சவுத் வெஸ்ட்டில் தான் உங்களுக்கு வந்து ஹீட் வந்து ப்ரொவைட் ஆகும். ஸோ அந்த ஹீட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கும் உள்ள வீடு கூலாகவே இருக்கிறதுக்கும் இந்த ஒரு ப்ரொவிஷன் ஹைலைட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம், டேங்கை நம்ம சவுத் வெஸ்ட் கார்னரில் ஹைட் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக இங்கே ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த ஒரு ப்ரொவிஷனும் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இந்த ஒரு போர்ஷனை வந்து ஹைலைட் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா பேரப்பெட்டில் இருந்து ஒரு 5 feet ஹைட் பண்ணி கொடுத்ததுனால டேங்க்ஸும் வந்து மறைஞ்சிரும், எலிவேஷன் எலிமெண்ட்டாகவும் இருக்கும்.
முடிஞ்ச அளவுக்கு நம்ம எலிவேஷனுக்காக எந்த ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரும் பண்ணாமல் இருக்கிற ஸ்ட்ரக்சரை வச்சு மினிமலாக எந்த மாதிரியான அவுட்புட்டை கொடுக்க முடியுங்கிறதுக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஒரு எக்ஸாம்பிள். இந்த ஒரு ப்ராஜெக்ட் அந்த ஏரியாவிலே யூனிக்காகவும் பெரிய ஒரு வீடாகவும் தெரியும். ஸோ அதுக்கு நம்ம வெர்டிக்கல் லைன்ஸ் ப்ளஸ் ஹியூஜ் ஸ்பேஸ் வந்து எந்த இடத்துலையும் தேவையில்லாமல் ஸ்பேசஸ் வந்து கட் பண்ணாதது தான் காரணம். ஸோ இந்த மாதிரி உங்களோட வீட்டையும் பெட்டராக டிசைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரீஅலைன் ஆர்கிடெக்சரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகைன்.